கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என் உள்ளத்தில் நேற்று ஒரு வார்த்தை கர்த்தர் போட்டார். வாசிங்க, ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம், ரோமன் சாப்டர் 4 verse 17, 17ஆம் வசனம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி, உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி, அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான். ஆமென். அந்த ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஆரம்ப ஊழியத்திலிருந்து இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்முடைய ஆண்டவர் யார்? இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். ஆமென். இப்போ இன்றைக்கு உரிய வார்த்தை, இந்த உங்களுக்குரிய வார்த்தை என்னன்னா, இல்லாதவைகளை அவர் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு ஆண்டவர் பேசுகிறார். பொதுவாக பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாக இருந்தாலும் சரி, நியூ டெஸ்ட்மெண்ட் செயின்ட்ஸ் புது ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாக இருந்தாலும் சரி, இக்காலத்து தேவ பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது வேர்ட் ஆஃப் காட், கர்த்தருடைய வார்த்தை தான். தேனிலும் தெளித்தேனிலும் மதுரமானது. சரியா? கர்த்தருடைய பிள்ளைகளே, அது கால்களுக்கு தீபம், பாதைக்கெல்லாம் வெளிச்சம். அப்போ இந்த வேத வசனம் இன்னைக்கு உங்களுக்கு பேசுகிற வார்த்தை என்னன்னா, நம்முடைய ஆண்டவர் இல்லாததெல்லாம் உனக்கு இருக்கு என்று கர்த்தர் அழைப்பார். ஆனால் சாத்தா இருக்கிறதைய இல்லைன்னுகிட்டு இருப்பான். சிலருக்கு சில ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் எப்படி இருக்கீங்கன்னா, இருக்கிறோம் அப்படிம்பாங்க. ஆனால் தேவனை நேசிக்கிற பிள்ளைங்க 1000 போராட்டங்கள் மத்தியில் கர்த்தருடைய கிருபையினால் இருக்கிறோம். ஆமென். போராட்டங்கள் இருக்கிறது உண்மைதான், நெருக்கங்கள் இருக்கிறது உண்மைதான். ஆனால் இதன் மத்தியில் அவருடைய கிருபை எங்களை தாங்குகிறதை நாங்கள் உணர்கிறோம் என்று சொல்வார்கள். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். இதை நான் யோசிக்கும்போது, இதை தியானிக்கும்போது, இது சாதாரணமான விளையாட்டு சமாச்சாரம் கிடையாது. பொதுவாக பேசுகிற நாங்கள் பேசிக்கிட்டு போனாலும், கேட்குறவங்க கேட்டுக்கிட்டு போனாலும், அந்த வார்த்தையை அப்படியே உள்வாங்குகிறவர்களுக்கு தான் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை தேவன் தருகிறார். உதாரணமாக, ஆதியாகமம் புத்தகம் 15ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இல்லாத ஒன்றை ஆபிரகாமோடு பேசுவார். அவங்ககிட்ட இல்லை, ஆனால் ஆண்டவர் பேசுவார். 5ஆம் வசனத்தை பாருங்களேன். அவர் அவனை வெளியே அழைத்து கொண்டு போய், ஆபிரகாம், அதாவது ஆதியாகமம் 15:5, அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வனமாயிருக்கும் என்றார். உன் சந்ததி இப்படிப்பட்ட சந்ததியா இருக்கும் ஆண்டவர் சொல்றாரு. அதாவது உன் குடும்பம் இப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல. எடுத்தடுப்புல ஆண்டவர் போயிட்டாரு, ஜெனரேஷன் பிளஸிங்க்கு போயிட்டாரு. ஒன்று சொல்றேன், இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷனை வச்சுக்கிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணக்கூடாது. உங்கள் ஜெனரேஷனை ஃபோக்கஸ் பண்ணணும். கிறிஸ்டி ஜெபம் நடத்தும் போதெல்லாம் அவளுடைய ஜெபம் குடும்பத்துக்காக அவ்வளவும் ஃபேமிலியை ஃபோக்கஸ் பண்ணி ஜெனரேஷன் பிளஸ்ஸிங்கை பார்க்கணும். ஏன்னா நம்ம இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷனை தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த ஜெனரேஷனை குறித்த ஒரு ஃபோக்கஸ் இருக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிள்ளைகளுடைய காரியம், பிள்ளைகளுடைய எதிர்காலம். என் ஒய்ஃப்கிட்ட அடிக்கடி அவட்ட பேசுவேன். நம்ம இன்னைக்கு இருக்கிற சட்டுப்புட்டுன்னு ஒரு கல்யாணத்தை பண்ணணும். சரி, எதை வேலை பார்க்குறாங்களா, எதை செய்கிறாங்களா, ரைட், ஓகே, ஒரு நல்லா இருக்காங்களா, போகிறான், அப்படி நீ பார்க்கக்கூடாது.
பார்க்கக்கூடாது. சந்ததி, ஒரு சந்ததி தேவனை சேவிக்கும். பைபிள் அப்படி இருக்குல்ல, 22ஆம் சங்கீதமா, அதை திருப்பி பாருங்க. அடிக்கடி நான் அந்த வசனத்தை ப்ரொனவுன்ஸ் பண்ணி நாங்கள் 2 பேரும் கரம் பிடிச்சு ஜெபிச்சிருக்கிறோம். அதாவது 22:30 பாருங்க. அது 22:30. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தோறும். அது ஆண்டவருடைய சந்ததின்னு எனப்படணும். சும்மா நம்ம 2 பேரும் பிரசங்கம் பண்ணோம், 2 பேரும் ஊழியம் செஞ்சோம், அப்புறம் அவன் மகா அப்படி எங்கேயோ வேலைக்கு பார்த்து போயிட்டு உலக பிரகாரமாக வாழ்ந்துட்டு அந்த சண்டே சர்வீஸ்க்கு போய் அங்கே அட்டன் பண்ணுறா. அப்புறம் அவன் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். அவனுக்கு ஒரு பிள்ளையை பார்த்தோம், வேலை பார்க்குறான். அவங்க ஃபேமிலி நல்ல, தே ஆர் வெல் செட்டில்டு. இந்த கதையே இருக்கக்கூடாது. வெல் செட்டில்டுனா தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்போது, கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டக்கூடிய ஆட்கள் நீ ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு அவட்ட நான் பேசுவேன். அவள் அதை எழுதி வச்சு ஜெபம் பண்ணுவாள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ட்ரினிட்டாவுடைய வாழ்க்கைக்காக அவள் ஜெபித்த ஜெபம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. நான் உங்கள்கிட்ட ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். நான் ஒரு ஊழியக்காரன், நேற்று முளைச்ச ஆள் கிடையாது, உங்களுக்கு தெரியும். நீண்ட வருஷமாக தமிழ்நாட்டில் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். நான் நினச்சேன் இந்த திருமண காலங்கள் வரும்போது ஆண்டவர் எல்லாம் ஸ்மூத்தாக செஞ்சு முடிச்சிடுவார்னு. சத்துரு போராட ஆரம்பித்ததை ஃபீல் பண்ணேன். என்னோடையும் போராட ஆரம்பித்தான், பயங்கரமாக போராட ஆரம்பித்தான். ஆனால் தேவனுடைய கிளியரன்ஸ் வர்ற வரைக்கும், ஏன்னா நம்ம அவசரப்பட்டுட்டோம், அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு முடிச்சிட்டோன்னா பின்னால் உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஆனால் இன்னைக்கு அவளுக்கு ஒரு சந்தோஷமாக போயிட்டா. எனக்கு ஒரு பக்கத்தில் கஷ்டம்தான், ஆனால் ஒரு பெரிய லாபம் என்ன, அவள் இன்னைக்கு எழும்பி தாயினுடைய ஸ்தானத்தில் பேசுகிறா. அவளுக்கு கொடுக்கப்பட்ட ஆமென் ஊழியன் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறார். இதை விட நமக்கு என்னப்பா வேணும் உலகத்தில்? ஒரு சாதாரண விசுவாசி ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஏதோ ஒரு ஆலயத்துக்கு போயிட்டு வராங்க, அவர்களை தேவன் நேசித்து எவ்வளவு ஆசீர்வதிக்கிறார். அவருக்கு ஊழியம், நான் ஊழியத்துக்கு வரும்போது அடிக்கடி சொல்லியிருக்கேன், இந்த பைபிள் ஒன்று தான் என் சொத்து. ஆமாம், இன்ன வரைக்கும் இந்த பைபிள் ஒன்று தான் என் சொத்து. இன்ன வரைக்கும் தான், இன்ன வரைக்கும். தோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் பேசுறாரு. அவனுக்கு அப்பான்னு கூப்பிடுறதுக்கு ஒரு பயம் இல்லை. அந்த நேரம் பார்த்து ஆண்டவர் பேசுறாரு. அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பாருடா, நட்சத்திரங்கள் என்ன கூடுமா, அவைகளை எண்ணு என்று சொல்லி அவனை போய் உன் சந்ததி இப்படிவா இருக்கும். எப்பா, நான் கேட்கறது 75ஆம் வருஷத்துல தான் உங்களை நான் மீட் பண்ணேன் என் லைஃப்பில். ஏற்கனவே நான் ரொம்ப லேட்டு. இப்போ பார்த்தா 100 வயசு ஆகிற நேரத்தில் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்து அழகு பார்ப்பீரா? அதுக்குள்ள ஜெனரேஷனை பற்றி பேசுறீரே. பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்முடைய பின்னால வரும் காலங்களை குறித்து பிளான் பண்ணுவார். நமக்கு தெரியாது. அதனுடைய வெளிப்பாடு ஒவ்வொரு விசுவாசிக்கு இருக்கணும். அதனுடைய வெளிப்பாடு ஒவ்வொரு ஊழியர்களுக்கு இருக்கணும். இன்னைக்கு பார்த்தோம், வெளியே பார்க்க நல்லா இருக்கு, போனோம் வந்தோம், சாப்பிட்டோம், உறங்கினோம், வாழ்ந்தோம், ஒரு வீட்டை கட்டினா அல்லது வாழ்ந்தோம் போனோம், அப்படி கிடையாது. ஆமென். சந்ததியா இது ஒரு ஆரோனின் சந்ததியா மாறணும். நீங்க ஜெபிக்கணும். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்தது பாருங்களேன், 17ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஆதியாகமம் 17 நம்ம பார்க்க வேண்டிய வசனம், தேவனுடைய பிள்ளைகளை 2ஆம் வசனம் பாருங்களேன். முதல்ல இருந்து பார்க்கலாம். ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் சர்வவல்லமுள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. 2ஆம் வசனத்தில் சொல்றாரு பாருங்க, ஸ்கிரீன்ல பார்க்குறீங்களா, உனக்கும் எனக்கு நடுவாக உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளா பெருக பண்ணுவேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, 4ஆம் வசனத்தில் பாருங்க, நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனா இருப்ப. இனி உன் பேர் ஆபிராம் இல்லை, உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனா ஏற்படுத்தினபடியால் உன் பேர் இனிமே ஆபிரகாம் எனப்படும். இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு.
ஒரு பிள்ளைய கொடுத்துட்டா யோசித்து பாருங்க. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற கர்த்தர் அவரை 75ஆம் வயதிலும் தொடக்கம் 99 வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கிறாரை தவிர, அழைக்கிறாரை தவிர அவன் கண்ணால ஒரு ஈசாக்க பார்க்கல. இப்போ உங்க சிச்சுவேஷன் எப்படி இருக்கு? சொல்றதுதான் பிரதர், உங்களை மாதிரி ஊழியக்காரங்கள் சொல்ற விசுவாச வார்த்தை, அதை வச்சுக்கிட்டு தான் அப்படியே நாங்கள் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோமே தவிர, நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங் அண்ட் ஃபினான்ஷியல் பிளெஸிங், உலகத்துக்கு அடுத்த ஆசீர்வாதங்களை நாங்கள் பார்க்கலன்னு சொல்றீங்களா? இந்த சூழ்நிலையில தான் ஆண்டவருடைய நாமத்தினால சொல்ற, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற கர்த்தர். கையை வைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமா, ஒன்றும் இல்லாத சிச்சுவேஷன்ல தான் கர்த்தர் பேசுவார். ஆமா, என்னுடைய ஊழியத்தெல்லாம் திரும்பி பார்த்தா ஒண்ணுமே இருக்காது, ஆனா அதை தருவன் இதை தருவன் கர்த்தர் பேசுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப தேவனுடைய பிள்ளைகளை, இந்த சூழ்நிலையில நம்ம எப்படி இருக்கணும், இந்த சிச்சுவேஷன்ல ஆபிரகாம் எப்படி இருந்தாருன்னு உங்களுக்கு சொல்றேன். வாசிங்களேன். ஆதியாகமம் 15, ஆதியாகமம் 15 திருப்புங்க. ஆதியாகமம் புத்தகம் 15ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 4 வசனங்கள். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர் ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிரகாம் கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. இப்போ ஆண்டவர் அவனுக்கு விசுவாச வார்த்தைகளை பேசிக்கிட்டே வர்றாரு. சந்ததிகளுக்குரிய ஜெனரேஷனை பத்தி பேசுறாரு. அவங்களுடைய பிள்ளை ஒருத்தனை தருவேன் அப்படின்னு ஆண்டவர் பேசாம சந்ததிகளை குறித்து பேசிக்கிட்டு வரும்போது, இப்போ ஆபிரகாம் அப்படியே ஆண்டவரே, க்ளோரி டு காட், பிரைஸ் காட், நீங்க சொல்லிட்டீங்கல்ல, நீங்க தந்துடுவீங்க, அதை பற்றி எனக்கு சந்தேகமே கிடையாது அப்படி இப்படின்னு அங்கே சொன்னதாக அங்கே இல்லை. ஆண்டு அதுக்கு பதில் சொல்றாரு, தரிசனத்தில் ஒன்று பயப்படாதப்பா, ரெண்டாவது நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன், அப்புறம் நான் உனக்கு மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் தன்னுடைய பாதுகாப்பின் ஆசீர்வாதத்தை தன்னோடு கூட இருக்கிறத பற்றி பேசும்போது சாதாரண தமிழ் சொல்லிட்டா, அதெல்லாம் கிடக்கட்டும் ஆண்டவரே, கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? இது எப்படி பேசலான்னா, ஆண்டவர் இல்லாதவைகளை இருக்குன்னு சொல்றாரு, ஆனா இவரும் அது எங்கப்பா இருக்கு, அது எங்கப்பா இருக்கு? ஏன்னா அவன் மைண்ட்ல, அவனுடைய உள்ளத்துல ஒரு காயம் இருக்கு. எல்லாம் இருக்கு, நீங்க சொல்றீங்க, நான் அதை அக்செப்ட் பண்றேன், நான் மகா பெரிய பேலனும் கேடகமா இருக்கிறேன், நீ பயப்படாதெல்லாம் சொல்றீங்க, சொல்லுங்க. ஆனா இப்ப நான் கேட்கிறேன், ஆண்டவர் எனக்கு என்னப்பா தருகிறீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. இங்க பாருங்க, பிள்ளை இல்லாதவங்களுக்கு தான் அதனுடைய டார்ச்சர் புரியும், டார்ச்சர் புரியும். அந்த பிள்ளை இல்லாத சகோதரியும் பிள்ளை இல்லாதவனுக்கும் கூட அந்த போராட்டம் இருக்கு. அது சுற்றி இருக்கிற ஆட்கள் சும்மா கிடக்க மாட்டாங்க, சும்மா கிடக்கும். அந்த வயசான சில ஆட்கள்லாம் சும்மா கிடக்க மாட்டாங்க. நல்ல ஜெபம் பண்ணு, நல்ல ஜெபம் பண்ணு, அங்கே போய் ஜெபம் பண்ணு, இங்கே போய் ஜெபம் பண்ணு அப்படின்னு உருட்டிகிட்டே கிடப்பாங்க. சிலருக்கு சட்டுப்புட்டுன்னு சில காரியங்கள்லாம் நடந்துடும். அவங்களாம் ஐயோ, அவங்க பேச்செல்லாம் இன்னும் பயங்கரமாக இருக்கும், அவங்க பேச்செல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஆமாம், என்னை பொறுத்தவரையில் ஒரு நெருக்கத்தில் ஒருவன் போனால் அந்த நெருக்கத்தின் வழியாக வந்தவன் பேசுகிறது தான் அது ஆப்டாக இருக்கும். சோதனை பற்றி பேசணும், சோதனையின் வழியாய் பைபிளை வசிக்கிறோம், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ அவிசுவாசமான வார்த்தை அவர் வாயில வருது. சரி, ஆபிரகாம் தான் அப்படி இருக்காருன்னு பார்த்தா, கர்த்தருடைய பிள்ளைகளை ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம், வாசிங்க. அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து 100 வயதான
அவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. பாருங்களேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றாரு, இனி அவளை சாராயின்னு சொல்லாத, சாராள் என்று சொல்லு. அவளை ஆசீர்வதித்து நான் அவளை ஆசீர்வதிப்பேன், ஜாதிகளுக்கு தாயா மாற்றுவேன், அவளால் ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகும் என்று கர்த்தர் அவளை ஆசீர்வதிக்கிறார். அப்பொழுது ஆபிரகாம் முகம் கூப்புற விழுந்து நகைக்கிறான். இதெல்லாம் நடக்கிற கதையா? இதெல்லாம் நடக்கிற கதையா? இன்னைக்கு நான் பேசுறதெல்லாம் சிலருக்கு ரொம்ப இதா இருக்கும். ஆனா ஒன்று சொல்லிட்டா, அவர் செய்ய நினைக்கிறது தடைபடாது. இது நல்லதுக்கு மாத்திரம் சொல்ல மாட்டேன், எல்லா சூழ்நிலைக்கும் நான் சொல்லுவேன். கர்த்தருக்கு தோத்திரம் பிரியமானவர்களே. அதனால உங்க மனசை விட்டுறாதீங்க. உங்க மனதில் எப்போதும் கர்த்தரை பிடிச்சு கொள்ளுங்க. அவரை மட்டும் நீங்க நம்புங்க. அவரை மட்டும் நம்புங்க. 18ஆம் அதிகாரத்துக்கு வாங்களேன். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 11ஆம் வசனம் தொடங்கி 11 தொடங்கி 18 11 இருந்து. ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து நான் கிழவியும் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவனுமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் நோக்கி சாராள் நகைத்து நான் கிழவியாயிருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? உற்பவ காலத்தின் உன்னிடத்தில் திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். கையை வைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சாராள் இதை கேட்டோன்னு ஐயோ நான் சிரிக்கல. மனுஷர்கள் ஐயா, கர்த்தருடைய பிள்ளைகளே, சில நேரங்களில் உங்களை அறியாமல் இப்படிப்பட்ட அவிசுவாசமான வார்த்தைகள் பேசி ஒரு மாதிரி அற்பமா சிரிக்கலாம். ஒருவேளை நீங்க பேசுற விசுவாச வார்த்தைகள் பேசி மற்றவங்க சிரிக்கலாம், அல்லது உங்களுடைய சூழ்நிலையை பார்த்து சிலர் பின்னால கமெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய நாமத்தில் சொல்றேன், எல்லாவற்றையும் எல்லாருக்கும் நல்ல சொல்றேன், கவனிங்க, எல்லாருக்கும் உடனுக்குடன் கர்த்தர் பதில் கொடுக்க மாட்டார். எல்லாருக்கும் உடனுக்குடன் கர்த்தர் பதில் கொடுக்க மாட்டார். அப்படி பதில் கொடுத்தாலும் அது அக்செப்டன்ஸ் இருக்காது. நமக்கு அக்செப்டன்ஸ் இருக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது நம்ம ஜெபிக்க போற வேண்டிய வேலை வந்துட்டு, கர்த்தருடைய நாமத்தினால சொல்ற இந்த சப்ஜெக்டை நாம் தொடர்ந்து நாளைக்கு பேசலாம். உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென். விசுவாசிக்கு, ஊழியர்களுக்கு தேவன் போதுமானவராக இருக்கணுங்கிறதா எங்களுடைய பாரம். ஆமென். அவரே நம்மை நடத்தணும், அவரே நம்மை வழி நடத்தணும். அதனால இது குழந்தை பாக்கியத்தை மட்டும் இன்னைக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணலை. உங்கள் லைஃப்பில் என்னெல்லாம் நடக்காம அப்படியே ஒரு பிளாக் அவுட் ஆகியிருக்குதோ, வெளிச்சம் உதிக்கும். ஆமென். வெளிச்சம் உதிக்கும். ஒரே வார்த்தையில் சொல்கிறேன், வெளிச்சம் உதிக்கும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் நினைக்கலாம் இன்னைக்கு உதிக்கலைன்னா என்னைக்கு உதிக்கும்? ஐயா, நம்மளுடைய கேலண்டர் வேற, ராஜாவின் கேலண்டர் வேற. நம்ம கேலண்டர்லாம் இந்த குட்டி மூளைக்கு புரியாதுன்னா அவர் கேலண்டர் எங்க புரியும்? அதனால கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் இருக்கிற இடங்கள்ல அப்படி எழுப்பி நின்று கொள்ளுங்க. ஆண்டவர் சொன்னாரு, விசுவாசத்தோடு என் நாமத்தினால நீங்கள் எதைகளை கேட்டாலும் அதை நான் செய்வேன், அதை தருவேன்னு சொன்னார். வயது முதிர்ந்த நாட்கள்ல கால்களுக்கு பலனை கேளுங்க, தள்ளாடுகிற முழங்கால்களை ஸ்திரப்படுத்துங்கன்னு சொல்லுங்க. என் விசுவாசம் தடுமாறுதுப்பா, ஆரம்பத்தில் கொண்டிருந்த விசுவாசம் எனக்கு இல்லை,
ஆமாப்பா, ஆரம்பத்தில் இருந்த அந்த ஜெப ஜீவியம், ஆரம்பத்தில் இருந்த அந்த ஆத்தும பாரம் எனக்கு இல்லை. ஆலயத்துக்கு போகும்போதெல்லாம் நான் நல்லா இருப்பேன், நான் நல்லா இருப்பேன், நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், இப்படி தான் சொல்கிறேனே தவிர என்னால் ஒரு 4 பேர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரட்டும்ப்பா. ஆண்டவர், நாங்கள் எங்களுக்காக வாழாமல் பிறருக்காக வாழணும். கர்த்தர் உதவி செய்யணும். இயேசுவே, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவரே, என் வீட்டில் சமாதானம் இல்லைப்பா, என் வீட்டில் சந்தோஷம் இல்லைப்பா, ஏசப்பா என் வீட்டுக்கு வாங்கப்பா, என் வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்கட்டும்பா, எங்க வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்கட்டும். ஆண்டவரே, என் பிள்ளை நிலைமை என்னன்னே தெரியல, அவ லைஃபை கட்டுங்க, கட்டி எழுப்புங்க, கட்டி எழுப்புங்க, கட்டி எழுப்புங்க, கட்டி எழுப்புங்க, கட்டி எழுப்புங்க, கட்டி எழுப்புங்கப்பா. இப்போது யார் யாரெல்லாம் இந்த செய்தி, இந்த வார்த்தையை கேட்டாங்களோ, ஆமாண்டவரே, பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள். உங்களுடைய பிள்ளைகள் மேலானவைகளை நாடுவார்களாக. ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் உலகத்துக்குரியவர்கள் அல்லப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் சேனல் மட்டுமல்லாமல், ஜிபிஎஸ் ராபின்சன் ஃபேஸ்புக் மட்டுமல்லாமல், அத்தனை டிவி சேனல்கள், மற்ற பிற அந்த யூடியூப் சேனல்கள், எங்கெங்கெல்லாம் யார் யார் எங்கெங்கெல்லாம் ஒளிபரப்புறாங்களோ, அங்க எங்கெங்கெல்லாம் இப்போ இந்த சத்தம் கேட்கிறதோ, அந்த வீடுகளுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றங்கள் வரட்டும். இனிமே அவங்க சொல்ல வேண்டிய வார்த்தை, இல்லாதவைகளை இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிறீர். பலன் இல்லை, பல தருவீர். சுகம் இல்லை, சுகம் தருவீர். பணம் பொருளாத நெருக்கடியா இருக்குது, அதை நீர் தருவீர். நீர் தருவீர் ஆண்டவரே, நீர் தருவீர், நீர் தருவீர், நீர் தருவீர், நீர் தருவீர், நீர் தருவீர். உமக்கு ஒருவருக்கே மகிமை உண்டாகட்டும். சமாதானத்தின் தேவன் தாமே உங்க வீட்டுக்குள்ளே வாசம் பண்ணி ஆவி ஆத்துமா சரீரத்தில் ஒரு பெரிய மன மகிழ்ச்சியை உண்டாக்கும்படி ஜெபிக்கிறோம். தைரியத்தை உண்டாக்குங்க. ஆமாப்பா, அதிக பலத்துக்கு ஏதுவான ஆண்டவரே தைரியத்தை விட்டு விடாதபடி உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை தாங்க. உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து நாங்கள் இந்த வார்த்தைகளை நாளைக்கும் தியானிக்க நீங்க எல்லாருக்கும் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தினால, நாமத்தில் கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் காட், அல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு வாசிக்க வேண்டிய நம்முடைய வழக்கமான வேத பாடம் சங்கீதம் 19, சாம் 19 வாசிக்கணும். வழக்கமான கையை உயர்த்தி, 2 கையை உயர்த்திடணும். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் நினச்சி ஸ்தோத்திரம் பண்ணணும். அடுத்தது நம்முடைய ஒர்ஷிப் டீம், மீடியா டீம், ஆமென்களுக்காக, பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணிடணும். கர்த்தர் அதிசயமாய் நடத்துவார். காலையில் 5:30 மணிக்கு விடாமல் வாட்ச் பண்ணுங்க, கேளுங்க. அனுதினமும் ஆவியானவரோடு இங்கிலீஷில், தமிழில், ஹிந்தியில். மீண்டும் கர்த்தர் சித்தமானால் டியூஸ்டே ஈவினிங், நாளைக்கு ஈவினிங் சாயந்தரம் நம்ம உங்களுடைய ஜெப குறிப்புகளை தொடர்ந்து ஸ்க்ரீனில் பார்க்குற எண்களுக்கு நீங்கள் அனுப்பி வைங்க. இதுவரைக்கும் ஜீசஸ் மீட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு உங்களை உற்சாகப்படுத்திடுறேன். ஓகே, தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. எல்லாம் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. சேர்ந்து பாடலாமா? இருளான பாதையில் நடந்தாலும், இல்லாத சூழ்நிலையாய் இருந்தாலும், இருளான பாதையில் நடந்தாலும், இல்லாத சூழ்நிலையாய் இருந்தாலும், அபிஷேகம் வந்தால் வெளிச்சம் உதிக்கும், அபிஷேகம் வந்தால் வெளிச்சம் உதிக்கும். ஆசீர்வாத மழை பெய்யும், ஆசீர்வாத மழை பெய்யும். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவேன், அன்பின் தேவனை போற்றுவேன். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவேன், அன்பின் தேவனை போற்றுவேன். கொரோனா காலத்தில் கிறிஸ்டி கொரோனாவில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது ஒரு நாள் காலையில் கர்த்தர் அவளுக்கு கொடுத்த இந்த பாட்டு சத்தமா பாடுவோம். இருளான பாதையில் நடந்தாலும், இல்லாத சூழ்நிலையாய் இருந்தாலும்,
இருளான பாதையில் நடந்தாலும், இல்லாத சூழ்நிலையாய் இருந்தாலும், அபிஷேகம் வந்தால் வெளிச்சம் ஊதிக்கும், அபிஷேகம் வந்தால் வெளிச்சம் ஊதிக்கும். ஆசீர்வாத மழை பெய்யும், ஆசீர்வாத மழை பெய்யும். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவேன், அன்பின் தேவனை போற்றுவேன். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவேன், அன்பின் தேவனை போற்றுவேன். ஆமென். Thank you. God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.